எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு வத். இந்த படத்தோட ஒன்லைனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 2 வயசான தம்பதியர்கள் தன்னோட பையன் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வெளிநாட்டுக்கு அவனை அனுப்பி விட்டுறாங்க. போன அவன் இவங்கள கண்டுக்காம விட்டுட்டான். அந்த கேப்ல இவங்களுக்கு கடனை கொடுத்த நபர் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்கணும் அப்படின்றதுக்காக எந்த எல்லைக்கும் போறாரு. அப்படி போகும்போது ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையிலிருந்து இந்த குடும்பம் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதும் இதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்க படம் தான் வத் அப்படின்ற இந்த படம். ஸோ இதுக்கு மேல பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா நம்ம கதைக்குள்ளேயே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வீடியோ ஆன் பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒரு வீட்டு பின்னாடி போய்கிட்டே இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அங்க ஒரு லேடியும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஒரு கேப்சர் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணா மஞ்சு அண்ட் மிஸ்ரா அப்படின்ற 2 பேரை காமிக்கிறாங்க. வயசான தம்பதியினர்களான இவங்க தன்னோட பையனை ஃபாரின்ல படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. அங்க போய் அவன் செட்டில் ஆகிட இவங்க இந்த ஊர்லயே பையனுக்காக வாங்கின கடனுக்காக வட்டி கட்டிக்கிட்டு இப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வட்டி கட்டணும் அப்படின்றதுக்காக பேங்க்குக்கு போவாங்க. அதுக்கு முன்னாடி தன்னோட பையன் கிட்ட பேசி இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்றதுக்காக நெட் சென்டர் போய் ஸ்கைப் மூலமா கனெக்ட் ஆகுறாங்க. வந்த உடனே ஒரு சிடுன்னு மூஞ்ச காட்ட ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்துல எதுக்காக ஃபோன் பண்ணீங்க, உங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க இந்த அம்மாவுக்கு பயங்கரமா மூட்டு வலி இருக்கும். அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கு தான் நான் காசு அனுப்பிட்டேன்ல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க அங்க இருக்கிற இவரோட அப்பாவும் வாயை திறக்கலான்னு வரும்போது புதுசா பிறந்திருக்க இவரோட குழந்தைய காட்டுற. இந்த மாதிரி குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அவளை நான் பாத்துக்கணும், அவங்க அம்மா பயங்கர வேலையா இருக்காங்க, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டுறாரு. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம சரி அவன் தான் வேலையா இருக்கான் போல, நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அவங்க அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாங்க. அண்ட் வீட்டில் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களை எல்லாத்துக்கும் அந்த தாத்தா டியூஷன் எடுத்துக்கிட்டு இருப்பார். முன்னாள் டீச்சராக இருந்ததால இது அவருக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நானா அப்படின்ற ஒரு குழந்தை வருது. அந்த குழந்தை பற்றினா இவங்க 2 பேர்கிட்டையுமே செல்லமாக தான் இருக்கும். வந்த உடனே அங்கே இருக்கிற மஞ்சு கிட்ட போய் சில விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிட்டு இவர்கிட்டையும் போய் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து படிக்க ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு கரண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மாடி மேலே இவங்க 2 பேரும் படுத்து தூங்குறாங்க. அண்ட் இப்போ இந்த நபரும் தூக்கம் வரல அப்படின்றதுக்காக ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் புக் இருக்கும், அதை படிச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல அவரோட மனைவி தூங்கிக்கிட்டே இருக்க. பவர் வந்துடுது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரே ஒரு வெளிச்சத்துல மட்டும் அந்த புக்கை படிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் பேங்க்குக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தார் இல்லையா, அதுக்காக கிளம்புறாரு. பேங்க்ல போய் பாஸ்புக் எல்லாத்தையும் கொடுத்து என்ட்ரி போட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன சார் இப்படி டிடக்ட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்க ஸ்கீம் அப்படி ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் டிலே பண்ணாலும் இந்த மாதிரி தான் சார் பண்ணுவாங்கன்னு சொல்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு வந்து தான் பையன் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி காசு கட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு தன்னோட பையன் ஞாபகம் வருது. இந்த மாதிரி தான் நாமளும் இருந்தோம், இப்போ நாம இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வெளிநாட்டில் அவன் சந்தோஷமா இருக்கா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறாரு. அண்ட் வீட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு காலி ஆகிட்டு இருக்கும். கோதுமை மாவு வாங்கிட்டு தன்னோட ஒய்ஃப் கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு அதை வேகமாக யாரோ தட்டுறாங்க. இவங்களும் யாருன்னு போய் பார்க்க பாண்டே அப்படின்ற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணோட உள்ள வர்றாரு. உன் அப்பா மாதிரி காலை தொட்டு கும்பிட்டுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு கீழே விழலான்னு போது இவர் வேணாம் அப்படின்ற மாதிரி தள்ளி நிற்கிறார். அண்ட் மஞ்சுவும் பார்த்தீங்கன்னா ஓரமாக போயிடுறாங்க. வந்த இவரும் உள்ள உட்காந்து சரக்கு பாட்டில் எடுத்து சிக்கன் எல்லாத்தையும் பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் அங்கே இருக்கிற மஞ்சுக்கு பிடிக்காது. ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அண்ட் இந்த தாத்தா கிட்டேயும் போய் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வான்னு சொல்ல அவரும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அண்ணா எதுக்காக வந்தேன்னு தெரியும்ல, போய் எடுத்துட்டு வான்னு சொல்ல தாத்தாவும் காசு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அதில் ஒரு 2000 ரூபாய் கம்மியாக இருக்கு, மிச்ச பணத்தை நான் அடுத்த மாதம் இல்லை கொஞ்ச நாளுக்குள்ள கண்டிப்பாக தந்துடுறேன்னு சொல்ல ஒரு முறை முறைக்கிறார். அண்ட் இருக்கிற பணத்தை எண்ணி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு இவர் கூப்பிட்டு வந்த பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இந்த தாத்தாவோட ரூமுக்குள்ளே போகிற. 2 பேரும் உள்ளே இருக்க வெளியில இவங்களும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை மேலே கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த நபரும் வெளியே வர காசு சீக்கிரமா வரணும், நீ எனக்கு பதில் சொல்ற மாதிரி நானும் ஒருத்தங்கிட்ட பதில் சொல்லணும்ல, ஒழுங்க மறதியா கொஞ்ச நாளுக்குள்ள கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூட்டு போயிடுறாரு. அண்ட் இவங்களும் உள்ள போய் பார்க்க அவங்க ரூமையே பார்த்தீங்கன்னா கொடூரமாக்கி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. அப்போ இந்த மஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறாங்க. இவங்களோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் தேவை அப்படின்ற மாதிரி வந்து நின்றுருப்பான். இவங்களோட அப்பாவும் என்னால் முடிஞ்சது 10 லட்சம் ரெடி பண்ணி தந்துட்டேன், இன்னும் 15 லட்சத்துக்கு நான் எங்கே போகிறதுன்னு சொல்ல வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சண்டை போட்டிருப்பான். ஆனால் அதனால தான் இந்த நபர்கிட்ட கடை வாங்கி அவனுக்கு கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த நபரோட அட்டுழியத்தால இவங்க 2 பேரும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பாண்டே இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டரே போறாரு. இந்த பாண்டேவும் அந்த போலீஸ்காரருக்கு பார்த்தீங்கன்னா பயப்படுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல நானே வந்திருப்பேன், நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, பணத்தை கொடுன்னு கேட்குறாரு. கொஞ்சம் கொடுத்த உடனே இதுல சரியா இல்லை, எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும்னு கேட்குறாரு. ஆனால் இந்த பாண்டியவும் இவ்வளோதான் சார் இருக்குன்னு பயந்து சொல்ல இதனை உனக்கு மேலே இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டேன்னு வையா அவனே தந்துட்டு போகிறான், ஏன்னா கேட்கவான்னு கேட்க இவரும் மறுக்கிறார். நான் கொஞ்ச நாளில் கொடுத்துட்றேன்,
இப்போ இதை எடுத்துக்கிட்டு கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமா இவர் அசிங்கமாக திட்டுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அந்த தாத்தாவும் பாட்டியும் காமிக்கிறாங்க. வீட்டில் மாடி மேலே உட்காந்து பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் பேசிக்கிட்டே இருக்கும்போது எங்களோட பையன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுவான். இப்போயாச்சும் விஷயங்களை சொல்லி கொஞ்சம் உதவுமாறு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அப்பயும் அவன் வேகமாக பேசிட்டு இந்த மாதிரி குழந்தை அழுவுது, நான் போகிறேன், உங்களுக்கு செலவுக்கு 5000 ரூபாய் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுட்றான். இவங்களும் இந்த 5000 வச்சுட்டு நம்ம யாருக்கு என்ன கடன் அடைக்கிறது, அவன் நம்ம பேச வரதை கூட காது கொடுத்து கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இதுக்கு அடுத்த நாள் பேங்க்ல போய் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தா போறார். அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த பாண்டே பார்த்தீங்கன்னா அவரோட குழந்தையோட கார்ல இருப்பார். அந்த தாத்தா பேங்க்குள்ள போறத பார்த்துட்டு பேங்க்ல இருந்து வெளியே வந்த உடனே போய் காசை பிடிங்கிக்கிறார். இந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் தரணும்ல, அதை எடுத்துக்கிறேன், ஒரு 500 ரூபாய் மட்டும் கொடுக்குறேன், அன்னைக்கு உன்னோட வீட்டை நான் லாட்ஜா பயன்படுத்திட்டல, எனக்கும் நேர்மலாம் இருக்குப்பா, சீக்கிரமா கடனை செட்டில் பண்ற வழியை பாரு அப்படின்ற மாதிரி காருக்குள்ள போய் ஸ்டார்ட் பண்ணேன். காரு ஸ்டார்ட் ஆகல. இந்த தாத்தாவே கூப்பிடுறாரு, ஒழுங்கா காரை தள்ளி விடு, ஸ்டார்ட் ஆக மாட்டேது பாருன்னு சொல்ல அவர் அப்படியே நிற்கிறார். என் குழந்தை பக்கத்துல இருக்கு, அவன் முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்த வைக்காது, ஒழுங்கா காரை தள்ளுடா அப்படின்ற மாதிரி மிரட்ட இந்த தாத்தாவும் முடியாம தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஆனா அப்பன்னு பார்த்தா இந்த இன்ஸ்பெக்டர் அங்க வராரு. ஏற்கனவே பாண்டே இவருக்கு பணத்தை கொடுக்கணும் இல்லையா, இதுல வேற ரோட்ல பொதுமக்களை வேற டிஸ்டர்ப் பண்றியா, நீ ஒழுங்க மரியாதையா உன் வேலையை மட்டும் பாத்துக்கிட்டு இல்லன்னு வையன், என் ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும், நீங்க போங்கயா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை கூப்பிட்டு போய் விட்டுடுறாரு. அண்ட் இந்த நபரும் வண்டி எடுத்துக்கிட்டு போயிடுறாரு. அதனால ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா சொல்லுங்க, நான் இருக்கையா அப்படின்ற மாதிரி ஆறுதலையும் சொல்லி அனுப்ப இந்த தாத்தாவும் ஒரு கடைக்கு போற, பெரிய கேக் எவ்வளோன்னு கேட்க அது 500 ரூபாய் 700 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பீஸ் இருக்கும் இல்லையா கேக்கு பீஸ், அதை வாங்கிக்கிறார். அதுல பேர் எழுதி தர முடியுமான்னு கேட்க அவங்களும் பேர் எழுதி தராங்க. இந்த கேக் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பொண்ணு ஒன்று இருந்தது இல்லையா, நைனா அப்படின்ட்டு, அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பர்த்டேவா இருக்கும், அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸ்கெட் சாக்லேட் அப்படின்ற மாதிரி தங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சு அழகாக அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த குழந்தையும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட அழகாக அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுது. அந்த குழந்தை அங்கேருந்து போன உடனே எனக்கும் தான் நிறைய பர்த்டே வந்திருக்கு, நீங்கள் என்ன ஒரு நாளும் கவனிச்சது இல்லையேன்னு சொல்ல இந்த தாத்தாவும் சிரிக்கிறார். நமக்கு மட்டும் பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறி இருக்கலாம்ல, இந்த மாதிரி நம்ம இருந்திருக்க மாட்டோம்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணால் அந்த பாண்டியவை காமிக்கிறாங்க. அவரோட மேலே இருக்கிறவரு இந்த மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்தா அவங்ககிட்ட ஏதோ பாக்கின்லாம் பேசிகிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதை அதை செட்டில் பண்ண பாரு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்ட இவர் காண்டாயிடுறார். இதுக்கு அடுத்த நாளே அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போய் இந்த வீடு பழைய காலத்து வீடாக இருந்தாலும் நிறைய காசு போவோம், பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை கூப்பிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த தாத்தாக்கு இதில் உடன்பாடு இல்லை. நான் உன் கடத்தை கொடுத்துட்றேன், எனக்குன்னு இருக்கிறது இது ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேச பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்து வீட்டு குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கும். நான் முடிச்சிட்டேன் தாத்தா அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க இந்த நபர் அந்த குழந்தைய வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்கார். இதை பார்த்து அந்த தாத்தாவும் நீ இங்கேருந்து கிளம்புமா, நம்ம அப்புறம் டியூஷன் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட இந்த நபரும் அந்த பாப்பாவை கூப்பிடுறாரு. உன் பேர் என்ன, இந்த காசை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு 100 ரூபாயை கொடுத்து அனுப்பி விட்றாரு. அப்படியே கட் பண்ண இந்த தாத்தா கிட்ட என் பணம் எனக்கு சீக்கிரமாக வந்தாகணும், இதுக்கு மேலே டிலே பண்ண முடியாது, அதனால தான் இந்த வீட்டை விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஒழுங்கு முறையை எல்லா திங்ஸும் பேக் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாருன்னு சொல்ல இவரால் என்ன பண்ணுறதுன்னு புரியல. அந்த போலீஸ்காரர் நமக்கு உதவுவார், அவர் மூலயமா ஏதாவது பண்ணலான்ற மாதிரி கேஸ் கொடுக்கலான்னு போக அங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடி அந்த பாண்டியை போய் உட்காந்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா கேஸ் கொடுக்க வந்தியா, கொடுத்துக்கோ எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா இது நாள் வரலையும் பயந்துருக்க மாட்டார். ஆனால் இப்போ பாண்டே அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதியா, நீங்கள் அவங்ககிட்ட கடன் வாங்கிட்டீங்க, கடனை எப்படியா இருந்தாலும் திருப்பி கொடுத்து தானே ஆகணும், அதுக்கு வேற எதுவும் வழி இல்லைல்ல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி கொடுத்து அனுப்ப இவரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்துக்கிறேன்னு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டுறாரு. அண்ட் இவரோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா கோயிலில் பூஜை நடக்குது அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வீடு நம்ம கையை விட்டு போகுது, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த பாண்டே குடிச்சிட்டு உள்ளே வர்றாரு. தாத்தாவை போட்டு பலாருன்னு ஒரு அடி அடிக்கிறார். போலீஸ் ஸ்டேஷன் வரலையும் போக ஆரம்பிச்சிட்டியா, நான் எவ்வளோ நல்லவன் உனக்கே தெரியும்ல, நான் பொறுமையாக தானே சொல்லிட்டு போனேன், நீங்கள் பண்ணது தப்பு தானே, சரி அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ மேட்ருக்கு வருவோம், நான் எதுக்காக வந்தேன்னு தெரியுமா, இந்த வீடு என் கைக்கு வரப்போகுது உறுதி தான், உங்களுக்கு நான் அதில் கொஞ்சம் கமிஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் லெஸ்ஸும் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும், அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு உங்கள் கூட டியூஷன் படிக்குதுல்ல, அந்த பொண்ணை போய் கூப்பிட்டு வாங்க, அது மட்டும் போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை, நான் அந்த பொண்ணை துன்புறுத்த மாட்டேன், அதிக வலியும் கொடுக்க மாட்டேன், ஒரு 5 நிமிஷம் தான், கூட்டு போயிடுங்கன்னு சொல்ல இவர் அப்படியே அசையாம நிற்கிறார். மிரட்ட ஆரம்பிக்கிறார். இப்போ நீ போய் கூட்டு வரியா இல்லையான்னு சொல்ல இவரும் கதவு வரலையும் போய் என்ன பண்றதுன்னு தலை மேல அடிச்சுக்கிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறார். ஏன்னா அது ஒரு சின்ன குழந்தை, இவங்கிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்றுகிட்டே இருக்கார். ஆனா அப்பதான் இந்த நபரும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போய் பொண்ணு கூட்டு வான்றார். ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக
இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கையில் ஒரு ஸ்க்ரூ டிரைவரோட வெளியே வர்றாரு. ஸ்நாக்ஸை கொடுக்கும்போது கழுத்தில் ஒரே குத்து, ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அந்த இடத்துல அவர் இறந்து போறாரு. அது அப்படியே பட்டுன்னு பவர் கட் ஆகிடுது. இவரும் அந்த இருட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பூஜை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவரோட ஒய்ஃப் வராங்க. இருட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, விளக்கு கூட ஏற்றாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசும்போது பட்டுன்னு கரண்ட் வருது. அங்கே நடந்து இருக்க விஷயங்களை பார்த்தவரையில உட்காந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிக்கிறாங்க. ரூம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு கூட புரியல. அண்ட் உடனே இந்த தாத்தாவும் எழுந்து வந்து இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன், இப்போ எதுவும் கேட்காம நீ ரூம் உள்ள போறியா அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டு போய் ரூமுக்குள்ளே வச்சுட்டு வெளியே எழுந்து வர்றார். இந்த டெட் பாடியை நம்ம இங்கேருந்து எடுத்தாக்கணும், இது யாரு கணக்கும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி சில விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றாரு. கோடாரி, அறுக்கிற மிஷின் அப்படின்ற மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த உடம்ப பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக அறுக்கிறாரு. அண்ட் ரூமுக்குள்ளே இருக்கிறவரோட ஒய்ஃபுக்கும் பார்த்தீங்கன்னா சத்தத்தை கேட்டே அவர் வெளியே என்ன பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. கதறி அழுகுறாங்க. அண்ட் வெளியே இந்த தாத்தாவும் அந்த நபரோட உடல் பாகங்களை துண்டு துண்டாக வெட்டி கோணி பையில போட்டு கட்டுறாரு. அண்ட் அவர் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் அது உள்ளே போட்டு மூட்டை கட்டி தனியாக வச்சுட்டு வீடு ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு தொடச்சிடுறாரு. அண்ட் அங்கேருந்து கிளம்பி அந்த மூட்டைகளை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் ஏறிட்டுறாரு. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறமா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல அந்த 2 மூட்டையும் இறக்கிட்டு இவரும் இறங்கிட்டுறாரு. சரியான இடம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்குள்ளே போய் 2 மூட்டைகளையும் வச்சுட்டு அதுக்கு மேலே விறகு எல்லாத்தையும் போட்டுட்டு பெட்ரோல் எல்லாத்தையும் ஊற்றி யார் கண்களுக்கும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி தீயை வச்சு கொளுத்துறாரு. அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு நபர் நின்றுகிட்டு இருப்பார். நெருப்பை மூட்டினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த நெருப்பு தான் இங்க தேவை அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் அதை எதுவும் பெருசா எடுத்துக்காம அது எல்லாத்தையும் கொளுத்திட்டு எரிஞ்சு முடிஞ்ச உடனே எலும்புகள்லாம் இருக்கும் இல்லையா, அது ஒன்னா தேடி பொறுக்கிறார். எல்லாத்தையும் ஒரு கவர்ல போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்புற. பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரைஸ் மில் இருக்கும். அந்த ரைஸ் மில் கிட்ட போய் ஒரு 2000 ரூபாய் எடுத்து கொடுக்குற. இந்த மாதிரி 4 கிலோ கோதுமை வேணும், தர முடியுமான்னு கேட்க அவரும் 2000 ரூபாய்க்கு சேஞ்ச் இல்லையன்றார். சரி நான் போய் மாத்திட்டு வரேன், இங்கேயே கொஞ்ச நேரம் இருங்கன்னு சொல்ல இந்த தாத்தாவும் அந்த நபர் போனதுக்கு அப்புறமா அங்கே மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அவர் எலும்பை தூக்கி அது உள்ள போட்டு பார்க்குறாரு. நல்லா தூள் அரைஞ்சி வெளியே வரும். அதை எடுத்து பார்க்குறாரு, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்த எலும்பு எல்லாத்தையும் அதில் போட்டு தூளாக அரைச்சி விட்டுட்டுறாரு கோதுமை கூடிய, யாருக்கும் தெரியாத மாதிரி. ஆனால் அந்த ஓனரும் திரும்பி வந்து சில்லறை இல்லை, நான் வேணா ஃப்ரீயாக தரேன், நீங்கள் நாளைக்கு தரீங்களான்னு கேட்க கடலாம் வாங்கக்கூடாதுப்பா, நான் நாளைக்கே கோதுமை வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பிட்டுறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு போய் நிம்மதியான தூக்கத்தை தூங்குறாரு. இவரோட ஒய்ஃப்க்கு இவர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காரோ அப்படின்ற மாதிரி பயம். 3 நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. பாண்டேவை தேடி போலீஸே வந்துடுறாரு. 3 நாளா அவனை காணோம். அவனோட போன லொக்கேஷன் செக் பண்ணி பார்க்கும்போது கடைசியா அவன் இந்த இடத்துக்கு வந்ததா தெரிய வந்திருக்கு. அவனை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படின்ற மாதிரி விசாரிக்க எந்த தாத்தாவும் உண்மைகள் எல்லாத்தையும் மறைக்கிறார். இந்த மாதிரி அவர் வந்தார் தாங்க, காசு கொடுக்கணும், அது வாங்கிட்டு அவர் இங்கேருந்து போயிட்டாரு, வரும்போதே பயங்கர போதையில தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த இன்ஸ்பெக்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறார். அண்ட் வீட்டில் இவரோட ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டு என்னமா சொல்றதுலாம் உண்மையானு கேட்க இவங்க எதுவுமே பேசாம நிற்கிறாங்க. சரி என்ன கிடைச்சாலும் உடனடியே எங்களுக்கு வந்து தகவல் சொல்லுங்க, அவன் எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ணா இந்த பாட்டி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்டே தன்னை கொலை பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கனவு வருது. கண் முழிச்சு பார்க்க இவங்க பக்கத்துல இருந்த ஹஸ்பண்டை காணும், எங்க போயிருக்காரு அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க கீழே தண்ணி குழா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ண யூஸ் பண்ணார் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறார். இதை இவங்க பார்த்த உடனே ஓடி போய் படுத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அந்த பாண்டியோட பொண்ணும் மனைவியும் வராங்க. என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப கெட்டவர் தான், ஆனா என்னோட பொண்ணு கிட்ட அப்படி அவர் நடந்துக்க மாட்டார், ரொம்பவே தங்கமான மனுஷன், அவரோட பொண்ணுக்கு அவர் எது வேணும்னாலும் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது அவர் ஒரு 3 நாளா காணோம். என் பொண்ணு தன்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. கடைசியா அவர் இங்கே தான் வந்தாங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களா சொல்றாங்க. உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்க இந்த தாத்தா இப்பயும் மறைக்கிறார். இந்த மாதிரி நாங்கள் எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டோம், ஏதாவது தகவல் தெரிஞ்சா சொல்லி அனுப்புறோமா அப்படின்ற மாதிரி அவங்களை அனுப்பி வைக்க இதை கேட்டுக்கிட்டு இருந்த இவரோட மனைவி பார்த்தீங்கன்னா பயங்கரமா அழுகுறாங்க. நம்ம ஒரு மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டோம், இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவரும் இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இதுக்கு மேலேயும் மறைக்க கூடாது அப்படின்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட சரணடையிலான்னு போறாரு. அந்த நேரம் பார்த்தா அவர் வெளியூர் போயிருப்பார். இதனால அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு போக அவரும் உட்கார வச்சு அந்த பாண்டேவை நீயா கொலை பண்ண நம்புற மாதிரியா இருக்கு, விட்டாவோட துண்டு துண்டா வெட்டி எரிச்சிட்டேன்னு சொல்லுவ போலன்ல. தாத்தாவும் தலையாட்டுறார். இவர் பயங்கரமா சிரிக்கிறார். அதிகமா நீ இன்வெஸ்டிகேஷன் புக் எல்லாத்தையும் படிப்பான்னு நினைக்கிறேன், உன் வீட்டுக்கு அன்னைக்கு வரும்போதே நான் பார்த்தேன், அந்த புக்கோட கதை தானே இது, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தான்னு வையா உன்னை உண்மையிலே பாண்டியாவை கொலை பண்ண கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அவ்வளவு மாதிரி தான் இங்க போ தாத்தா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி அனுப்பிவிட இவரு என்ன பேசுறதுன்னு தெரியாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு போய் இவரோட மனைவி கிட்ட இந்த மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போனேன், ஆனா அங்க என்னால எதுவும் பண்ண முடியல, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும், நம்ம பக்கத்து வீட்டு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தைய அவன் கூப்பிட்டு வரும்படி சொன்னான், அவளுக்கு வலிக்காம எந்த வலியும் தெரியாம நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்,
இப்படி ஒரு சொன்னவன நான் உயிரோட விட முடியுமா? அதனாலதான் நான் அவனை கொலை பண்ணேன். இதே எண்ணத்தோட யார் வந்தாலும் நான் அவங்களையும் கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களும் இதுக்காக தான் அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இதனால வெளியே பயந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பயத்தை கொஞ்சம் விலக்கி வைக்கிறாங்க. அண்ட் இன்னொரு சைடு கட் பண்ணா அந்த இன்ஸ்பெக்டரும் ஊர்ல இருந்து வந்துருப்பார். பாண்டேவை இன்னும் காணோம், என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க, இந்த கான்ஸ்டபிள் இந்த மாதிரி அந்த தாத்தா வந்தாரு, அவர் தான் கொலை பண்ணன்ற மாதிரிலாம் சொன்னாரு, நான் தான் தட்டி அனுப்பி வச்சேன்னு சொல்ல, இவர் செம்ம கான்ட்ராக்டர், அவன் சரணடைய வந்திருக்கான், நீ என்னடா இந்த மாதிரி பேசி அனுப்பியிருக்க, ஒருவேளை அவனே உண்மையா கொலை பண்ணியிருந்தா என்னையா பண்ணுவ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு, இதுக்கு அடுத்த நாள் அந்த தாத்தா சொல்லிட்டு போனார் இல்லையா, அந்த எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எழுதி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட சைன் வாங்கணும்னு கூப்பிடுறாங்க. ஆனா வந்த இவரோ, நான் இது எதுவுமே சொல்ல கிடையாது, எல்லாத்தையுமே அவர் தான் சொன்னார், இது என்னோட ஸ்டேட்மெண்ட்டே கிடையாது, நான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பேசுறீங்க இல்லையா, கொலைக்கான ஆதாரம் ஏதாவது கிடைச்சிதா, இல்லை கொலை பண்ண வெப்பன் தான் கிடச்சிதா, இல்லை பாடி தான் கிடச்சிதா, எப்படி நீங்கள் கொலை பண்ணதை என்னை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஒன்றும் புரியலை, கைக்கு வந்தவனை விட்டுட்டு இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிளுக்கு இன்னொரு அடி. அது அங்கேருந்து கிளம்புன இவரும் வேற ஒரு இடத்துக்கு போகிறார். பாண்டே ஒருத்தருக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, பாண்டேயோட தலைவனான ரத்தோர் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. இது நாள் வரையும் அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தான், இப்போ அவன் காணாமல் போயிட்டான், இதனால யாருக்கு என்ன பாக்கி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நான் வசூல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த தாத்தாவை கூப்பிட்டு அந்த பணத்தை செட்டில் பண்ணு, இல்லைனா உன் வீட்டை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரும் அந்த மாதிரி பாண்டே கிட்ட நான் எல்லா பணத்தையும் கொடுத்துட்டேன்னு சொல்ல, பாண்டே தான் காணாமல் போயிட்டானே, 3 நாள்ல பாண்டேவை கண்டுபிடிச்சி கொடு, இல்லைனா அந்த பணத்தை நீ தான் செட்டில் பண்ணி ஆகணும்னு சொல்ல வீட்டுக்கு போறாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தலையை பிச்சுட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயத்த இவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, நம்மளோட பையன் கிட்ட உதவி கேட்கலாம், அவன் உதவி பண்ணுறானா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கைப் மூலமாக கனெக்ட் பண்ணுறாங்க. 10 லட்சம் வேணும்னு சொன்ன உடனே, என்ன விளையாடுறீங்களா நீங்கள், முதல்லலாம் 5000 6000 அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இப்போ 10 லட்சம் வந்து நிற்கிறீங்க, நான் இப்போ தான் இங்கே ஒரு வீடு வாங்கினேன், என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நீங்கள் வந்த வேலையை பாருங்கள், உங்கள் பேத்திக்கிட்ட தானே பேசணும், இதை கூப்பிடுறேன்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்தவங்க கடுப்பாயிடுறாங்க, காலை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே இவனோட தயவே நமக்கு வேணாம், அவன் நமக்கு புள்ளையும் இல்லை அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த சைடு இன்ஸ்பெக்டரை காமிக்கிறாங்க. அந்த தாத்தா தான் கொலை பண்ணாரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனால் அவரு இதை ஒத்துக்க மாட்டார், வேற விதமாக தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த தாத்தாவோட தெருவுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மிதி வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட போய் ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி அன்னைக்கு அவர் ஏதாவது ஸ்ட்ரேஞ்சா நடந்துகிட்டாரான்னு கேட்க, இந்த நபரும் யோசிச்சுட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 2 மூட்டை இருக்கும் வண்டியில ஏத்தனாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னாரு. ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா தான் தெரிஞ்சது. எதனால தெரியுமா, நான் எப்போ அவர் வண்டியில ஏத்தினாலும் 50 ரூபா பேசினா 40 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாரு. அன்னைக்கு நான் 60 ரூபா பேசினேன், 60 ரூபாயும் எதுவுமே பேசாம கொடுத்துட்டாருன்னு சொல்ல இவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. வேற ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கேட்க, இவரும் இந்த மாதிரி ஒரு ஏடிஎம்க்கு போனாருன்ற அந்த ஏடிஎம்க்கு போய் செக் பண்ணி பாக்குறாரு. இந்த தாத்தாவோட முகம்தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்றது. இதனால இதுக்கு அடுத்த நாளே தாத்தாவை மீட் பண்றாரு. நீ தான் அந்த விஷயத்த பண்ணன்னு எனக்கு தெரியும், நான் உனக்காக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், அவனோட போனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு, அப்படி கொடுத்துட்டேன்னு வையா இந்த கேஸ்ல இருந்து நான் அவனை ஈஸியா ரிலீஸ் பண்ணிடுறேன், அப்படி இல்லைன்னா நாளைக்கே நான் அரெஸ்ட் வாரண்டோட வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவேன், எப்படி வசதின்னு கேட்க இந்த தாத்தாவும் எதுவுமே பேசாம நிக்கிறாரு. சரி நாளைக்கே வந்து நான் அவனை பாத்துக்கிறேன், உண்மையை எப்படி வர வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கிளம்ப இவரும் வீட்டுக்கு போறாரு. அன்னைக்கு கொலை பண்ணப்போ அந்த போனை மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கிடைச்சிருக்காது. அப்ப வீட்டுல தான் எங்கேயாவது இருக்கணும், அதை தேடி பார்க்கணும் அப்படின்றதுக்காக வீடு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சோஃபாக்கு இடுக்குல பாத்தீங்கன்னா இருக்கும் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கும். இந்த போனை தான் இன்ஸ்பெக்டர் தேடிக்கிட்டு இருக்கான், இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ரோட்டு கடையில போய் சார்ஜரை போட்டு அது உள்ள என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா அந்த ரத்தம் ரவுடி இருக்கான் இல்லையா, இவங்க வீடு காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக உள்ள இருக்கிற சாமான எல்லாத்தையும் வெளியே தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இதை பார்த்த இந்த பெரியவரும் அவங்களோட காலில் வந்து கெஞ்சுறாங்க, நான் பணத்தை எப்படியாவது கொடுத்துடுறேன், எங்களை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி. ஊரு முழுக்க வேடிக்கை பார்க்குது. ஆனால் அங்கே இருக்கிற ரத்தவரும் பணம் வந்து சேரணும், அப்படி இல்லை அப்படின்னா உள்ள இருக்க ஒரு பொருளும் இங்கே இருக்காது, இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போற 2 பேரும் அந்த இடத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்க கட் பண்ணா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அங்கே அடிபட்டது இல்லையா அதுக்கு. அப்போ அங்கே கரெக்டாக இன்ஸ்பெக்டர் வர்றாரு. இந்த தாத்தாவும் ஒளிச்சு வச்சுருந்த போனை எடுத்து கொடுத்து, நீங்க போனை கொடுத்தா காப்பாத்துறேன்னு சொன்னது என்ன கிடையாது உங்களை தான், இருந்தாலும் பரவாயில்ல இந்த போனை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் எதுக்காக அந்த விஷயத்த பண்ணாருன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயங்களையும் இவர் கேட்டுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது அந்த தாத்தாவோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி முடிவாயிருச்சுன்னா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க, அவர் இல்லாம என்னால் இருக்க முடியாது, உங்களுக்காக நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன்றாங்க. கட் பண்ணா அந்த போன்ல என்ன இருந்தது அப்படின்றத காமிக்கிறாங்க. இவர் எம்எல்ஏவை பத்தி சில விஷயங்களை பேசியிருப்பார், அதுவும் எம்எல்ஏ கீப்புக்கிட்டே அந்த கீப்பை பார்த்தீங்கன்னா இவர் வச்சிருப்பார். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும்
பாண்டே வீடியோ எடுத்துட்டு இருப்பாரு. இந்த விஷயம் மட்டும் வெளியே வந்ததுன்னு வையா, உன் கரியரும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், எப்படி வசதி அப்படின்ற மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. அந்த சமயம்னு பார்த்துதான் இந்த தாத்தாவோ அவர் மேல கம்ப்ளைண்ட், அதாவது பாண்டே மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்டர் ஆயிருப்பாரு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இன்ஸ்பெக்டரும் பாத்தீங்கன்னா பாண்டேவை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. போன் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, அதனால இப்ப போனே இவர் வாங்கியாச்சு, அது உள்ள இருக்கிறதையும் சேஃப்டி பண்ணியாச்சு. ஆனா அடுத்ததான் அந்த பாட்டி சொன்னாங்க இல்லையா ஒரு ரகசியம், அதை போய் பாக்குறாரு. அவரோட வீட்டுக்கு கீழே குழா பக்கத்துல கொலை பண்ண யூஸ் பண்ண பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிறார். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அந்த பெரியரோட ரத்தம் இருக்கா இல்லையா, அவரோட வீட்டுல வச்சு இவர் தான் பாண்டேவை கொலை பண்ணாரு, எல்லா எவிடன்ஸும் பக்காவா இருக்கு அப்படின்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள போட்டுட்டுறாரு. அப்ப கரெக்டா அங்க தாத்தா வர்றார். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இருக்கு, நான் நிறைய கட்டிட்டேன், 10,000 ரூபாய் தான் பேலன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க வட்டி மேல வட்டியை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இந்த 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆனா நீங்க இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க இல்லையா, நான் உங்களோட ஃபேமிலி கிட்ட போய் கொடுத்துட்றேன். அண்ட் இது மட்டும் இல்லாம உங்களை கொலை பண்ணதா போட்டிருக்காங்க இல்லையா, அந்த கொலையை பண்ணதே நான் தான், அந்த பாண்டேவை கொலை பண்ணது நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக ஜெயிலுக்குள்ள இருக்கிற நபரும் கத்துறாரு. யாரும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா அப்படியே அந்த தாத்தாவும் இன்ஸ்பெக்டரை பார்க்க இன்ஸ்பெக்டரும் இவர் போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுட்டாரு. அண்ட் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு தன்னோட வீட்டு சாவியை பக்கத்து வீட்டு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட அப்பா கிட்ட போய் கொடுக்குறாரு. இனிமேல் அந்த வீடு இந்த குழந்தையோட தான், பத்திரமா பாத்துக்கோ, நாங்கள் எங்கேயாவது போய் பொழைச்சிக்கிறோம் அப்படின்ற மாதிரி திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அண்ட் இதோடவே பார்த்தீங்கன்னா இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.